Good morning, students. Next, central nervous system, CNS. CNS means central nervous system. What are the organ present in the central nervous system? Two organs are present. One is brain and another one is spinal cord. These organs are protected by the bones. Brain are protected by skull bone and the spinal cord are protected by vertebral column. Vertebral column means backbones. During its embryonic development, at the time of embryonic development, the brain and spinal cord are developed from the ectodome. Note பண்ணிச்சுவாங்களா ectodome அப்படின்ட்டு. Next, brain. Two organ presence in the central nervous system. One is brain and another one is spinal cord. First, we will discuss about the brain. Brain acts as a command and control system. அது வந்து கமாண்ட் கொடுக்கும், இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கும், அதே மாதிரி வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணும். இட் இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். நோட் பண்ணிச்சுவாங்களாம். இது இங்கே என்ன நடக்குதுன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தான் நடக்கும். இட்ஸ் லொக்கேட் இன் த கிரேனியல் கேவிட்டி. பிரெயின் இஸ் லொக்கேட்ஸ் இன்சைடு த கிரேனியல் கேவிட்டி. கிரேனியல் கேவிட்டினா மண்டையோட்டு கவசத்துக்குள் இருக்கிறது. சரிங்களா? அட் த சேம் டைம் த பிரெயின் ஆர் ப்ரொடெக்டட் பை அ மெம்பரைன். தட் மெம்பரைன் இஸ் கால்டு meninges. What name? Meninges. The brain is protected by a membrane. That membrane is called meninges. Three layers are present. What are the three layers are present? One is outermost layer is a dura mater, which is lies in the inner surface of the cranial cavity. Cranial cavity nude inner surface la irukadhu edhu adinu solrீங்க dura mater. சரிங்களா? Then next arachnoid membranes. சரிங்களா? செகண்ட் மீடியன் லேயராக தின் லேயராக இருக்கக்கூடிய மெம்பரன்ஸ்க்கு பேர் அரக்கினாய்டு மெம்பரைன் ஆர் அரக்கினாய்டு மேட்டர்ஸ். In between the dura mater and arachnoid membrane, there is a space. That space is called subdural space. Note பண்ணிச்சுவாங்களா? சரிங்களா? Subdural space. Then next, third layers. It is the innermost layer of the brain. Brain உடைய உள்ள இருக்கக்கூடிய innermost brain ஓட க்ளோஸ் அட்டாச் ஆகிருக்கிறது பேர் biomatter, which is closely adhered to the brain but separate from the arachnoid matters by the subarachnoid space. சரிங்களா? subarachnoid space presence in the in between the biomatter and arachnoid matters. சரிங்களா? arachnoid mattersக்கும் biomatterக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் பேர் subarachnoid matters அப்படின்னு பேருங்க. சரிங்களா? ரைட். இந்த த்ரீ மெம்பரைன்ஸ் சேர்ந்து தான் நமக்கு என்னென்னா meninges அப்படிங்கிறாங்க. பிரெயின் கேன் பி டிவைடட் இன்ட்டு த்ரீ டைப்ஸ். ஒன் இஸ் ப்ரோசென்செப்லான், மீசென்செப்லான் அண்டு ராம்பன்செப்லான் அப்படின்னு த்ரீ டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். பிரெயினை வந்து எத்தனை டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ். ஒன் இஸ் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்டு ஹைன் பிரெயின். ஃபோர் பிரெயின் அதர்வைஸ் கால்டு ப்ரோசென்செப்லான், மிட் பிரெயின் அதர்வைஸ் கால்டு மீசென்செப்லான், ஹைன் பிரெயின் அதர்வைஸ் கால்டு ராம்பன்செப்லான் அப்படின்னு த்ரீ டைப்ஸாக வந்து பிரெயின் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் we will discuss one by one. First is a four brain. First நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா the four brain otherwise called prosencephalon. The prosencephalon comprise the mainly two regions. One is cerebrum. Cerebrum nothing but பெருமூளை அப்படின்னு பேருங்க. cerebrumக்கு இன்னொரு பேர் என்னன்னா பெருமூளை. diencephalon. Two components or two regions is there in the four brain. One is cerebrum, another one is diencephalon. The cerebrum is the seat of intelligence. நோட் பண்ணி பார்க்கலாம். பெருமூளை தான் திங்கிங் செய்யக்கூடியதுக்கு அடிப்படையான விஷயமா இருக்குது. அண்ட் ஃபார்ம்ஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஒன் மார்க் நோட் பண்ணி பார்க்கலாம். பிரெயினுடைய மிகப்பெரிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமூளை, செரிப்ரம் தான். இந்த செரிப்ரம் கன்சிஸ்டிங் ஆஃப் த அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா அண்ட் பேசல் நியூக்ளியை அப்படின்னு த்ரீயாக ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? செரிப்ரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் லேயர் பேர் கார்டெக்ஸ், கிரே இன் கலரு. இன்னர் மோஸ்ட் லேயர் பேர் என்ன அப்படின்னா மெடுலா, ஒயிட் இன் லேயராக இருக்கும். In between the cortex and medulla there is a four nucleus is present. It is a dark gray in color. சரிங்களா? நமக்கு வந்து த்ரீ பார்ட் இருக்கும் செரிப்ரத்தில். ஒன் இஸ் அவுட்டர் மோஸ்ட் கார்டெக்ஸ், இன்னர் மோஸ்ட் மெடுலா. In between the cortex and medulla there is a dark gray in color that is called as a basal nuclei. The superficial region of the cerebrum is called cerebral cortex. அது outer most தான் cerebral cortex ன்றாங்க. which looks like say என்ன கலர்? கிரே கலர். presence of ஏன் கிரே கலர்னா presence தான் unmyelinated nerve cells அல்லது நியூரான். unmyelinated neuron is present, so that look like a gray in color. cerebral cortex consisting of neuronal cell body. நோட் பண்ணி பார்க்கலாம். cerebral cortexல என்னென்ன இருக்குன்னா neuronal cell body, dendrites, associated glial and blood vessels இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the surface of the cerebrum shows a many convolutions and grooves. கன்வல்யூஷனாக பல மடிப்புகள் காணப்படும், மேடு வளங்களாக மடிப்புகளாக இருக்கும். grooves அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பள்ளங்கள் காணப்படும். சரிங்களா. the folding is called கைரி. சரிங்களா. மூளையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் மேடாக இருக்கும், அதுக்கு பேர் கைரஸ் அப்படின்னு பேர், அல்லது கைரி அப்படின்ட்டு இருப்பாங்க. ஃபோல்டிங்காக இருக்கக்கூடிய பள்ளங்களுக்கு பேர் சல்சி அல்லது சல்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அந்த பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேடு பகுதியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மேட்டு பகுதிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மேட்டு பகுதிகளுக்கு பூரா என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கைரி அப்படின்னு பேர், கைரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த பிளாக் கலரில் இருக்கிற இந்த பள்ளங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சல்கஸ், சல்சி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ பிரெயினில் காணப்படக்கூடிய மேடுகளுக்கு பேர் கைரி, பள்ளங்களுக்கு பேர் சல்கஸ் அப்படின்னு பேர். சரிங்களா. அதான் சல்சி அல்லது சல்கஸ் அப்படின்னாங்க. அண்ட் டியூப் க்ரோஸ் இஸ் கால்டு ஃபிஷர்ஸ். டியூப் க்ரோஸ் பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ரைட்டுங்க. இந்த சல்கி அண்ட் கைரஸ் இன்க்ரீஸ் த surface area of the cerebral cortex. Several sulci divided in the cerebrum into the 8 loops மாற்றுதுங்க. சரிங்களா. நிறையா வந்து சல்கஸ் வந்து என்னவா மாற்றுது அப்படின்னா செரிபரத்தை 8 லூப்ஸாக மாற்றிருக்கோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லணும்னா ப்ராண்டல், முன்கதுப்பு, நெற்றிக்கதுப்பு அப்படின்னு பேருங்க, ப்ராண்டல் லூப்ஸ். சரிங்களா. அது லெஃப்ட் ப்ராண்டல் லூப்ஸு, ரைட்டு ப்ராண்டல் லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 லூப்ஸ் இருக்கும். அடுத்து பெரைட்டல் லூப்ஸ், பெரைட்டல் உச்சிக்கதுப்பு. சரிங்களா. லெஃப்ட்டு உச்சிக்கதுப்பு, ரைட்டு உச்சிக்கதுப்பு, ரைட்டு பெரைட்டல் லூப்ஸு, லெஃப்ட்டு பெரைட்டல் லூப்ஸு. டெம்பரல் லூப்ஸ் சைடுங்க, நம்ம காதுக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடியது டெம்பரல் லூப்ஸு, லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்றுங்க. இந்த ஆக்சிபிட்டல் லூப்ஸ், ஆக்சிபிட்டல்னா பின்னாடி புடனி சைடு பிடரி இருக்குது இல்லைங்களா, அந்த புடனி சைடில் இருக்கக்கூடியதான் ஆக்சிபிட்டல் லூப்ஸ். அதில் லெஃப்ட்டு அண்டு ரைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 லூப்ஸ் இருக்கும். சரிங்களா. ப்ராண்டலில் 2 இருக்கும், பெரைட்டலில் 2 இருக்கும், டெம்பரலில் 2 இருக்கும், ஆக்சிபிட்டலில் 2 இருக்கும். எல்லாத்துலேயுமே லெஃப்ட்டு லைட்டுன்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீடியன் லாஞ்சிடியூடினல் ஃபிஷர்ஸ் டிவைட் த செரிப்ரம் லாஞ்சிடியூடினல் இன்ட்டு 2 ஹெமிஸ்பியர், லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் ரைட்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்னு 2 ஹெமிஸ்பியரை டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் a transfer fissure separate the cerebral hemisphere from the cerebellum. சரிங்களா. பெருமூளையை சிறுமூளையிலிருந்து பிரிக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைமட்ட பிரிப்பு அப்படின்னு பேருங்க. சரிங்களா. செரிபெல்லம் அப்படின்னா சிறுமூளை, செரிபிரம் அப்படின்னா பெருமூளை. ஸோ பெருமூளையை சிறுமூளையிலிருந்து பிரிப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷர்ஸ் அப்படின்னு பேருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நமக்கு இதில் எது பெருமூளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த இது பூரா என்ன அப்படின்னா ஃபுல்லாக பெருமூளைகள். சரிங்களா. கீழே இருக்கிற இது மட்டும்தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுமூளை. சரிங்களா. இந்த சிறுமூளையை இப்படி ரெண்டாக இப்படி பிரிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபிஷன். அதேமாதிரி பெருமூளையை பிரிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமூளைனா இங்கே மேலேருந்து ரெண்டாக பிரிச்சிருக்கும், அதை பிரிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழாமல் எப்படி பிரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆக டிவைட் பண்ணுங்கள். மேலேருந்து கீழாமல் இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணியிருக்கும். சரிங்களா. ரைட்டுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ராண்டல் லூப்னா என்னங்க முன்கதுப்பு, பெரைட்டல் லூப்னா உச்சிக்கதுப்பு, ஆக்சிபிட்டல்னா பின்னாடி புடனி, இங்கே டெம்பரல் அப்படின்னா சைடில். பார்த்தீங்களா 4 லூப்ஸுக்கும் 4 கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் காமிச்சிருக்காங்க, ரைட் சைடில் இதேமாரி இருக்கும் பார்த்துக்குங்க. சரிங்களா. அதேமாரி செரிபெல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெமிஸ்பியர் இருக்கும். என்ன அப்படின்னா ரைட்டு செரிபுலர் ஹெமிஸ்பியர், இன்னொன்று லெஃப்ட் செரிபுலர் ஹெமிஸ்பியர். சரிங்களா. ரைட்டுங்க. இந்த நர்வஸ் சிஸ்டத்தினுடைய டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே உங்கள் புக்கில் கொஞ்சம் பார்த்துங்க. மோட்டார் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃப்ராக்கா ஏரியா, கைரஸ், சல்கஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் அப்படியே உங்கள் புக்கில் ஓரலாக பார்த்துங்க மேலோட்டமாக. பிரெயினுடைய வியூ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. மேலே சாண்டல் கலராக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கிரேனியம் அப்படிங்கிற மண்டையோடு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து என்னன்னா மெம்பரைன். என்ன மெம்பரைன்னா மெனிஞ்சஸ், பிரெயினை கவர் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரைன். ஸோ அந்த மெம்பரைன் 3 லேயர்ஸாக இருக்கும். பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 பிரெயின் சொல்லியிருப்பாங்க, 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். அதுபோல் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே டயக்ராம் இதையும் கொஞ்சம் உங்கள் புக்கில் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட்டுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெமிஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்னா ரைட்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். தீஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் ஆர் கனெக்டட் பை எ நர்வ் ஃபைபர் இஸ் கால்டு கார்பஸ் காலோசம். முக்கியமான 1 மார்க் நோட் பண்ணிச்சுவாங்க. லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியரும் ரைட்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் ஃபைபர்ஸுக்கு பேர் கார்பஸ் காலோசம்.
Cerebral cortex has a 3 functional areas. ஆனால் நம்ம வந்து டோட்டலாக 5 இருக்கும். ஆனால் உனக்கு இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3வே நீங்கள் படிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்சரி ஏரியாஸ். நமக்கு வரக்கூடிய தகவல்களை கூட சேகரிக்கிறது, உணர்வுகளை வாங்கக்கூடிய ஏரியா. இப்போ நான் பேசுகிறது கேட்குது, யாராச்சும் அடித்தா வலிக்குது, குத்துனா வலிக்குது, இந்த மாதிரியான உணர்ச்சிகளை வாங்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் சென்சரி ஏரியாஸ் அப்படின்னு பேருங்க. It occurs in the parietal, temporal and occipital loops of the cortex. நோட் பண்ணி பார்க்கலாம். சென்சரி ஏரியாங்கிறது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சிக்கதுப்பு, பக்கக்கதுப்பு, பின்கதுப்புகளில் கார்டெக்ஸ் ஏரியாவில் சென்சரி ஏரியா அப்படிங்கிறது இருக்குதுங்க. அடுத்து they receive the interpret the sensory impulses. அடுத்து மோட்டார் ஏரியா. மோட்டார் ஏரியானா அப்படின்னா தகவலை வந்து உள்ளேருந்து வெளியே கொண்டு வர ஏரியாவுக்கு பேர் மோட்டார் ஏரியா. ஆஃப் த கார்டெக்ஸ் which control the voluntary muscular movement lies in the posterior part of the frontal lobes. நோட் பண்ணி பார்க்கலாம். frontal lobesனால் முன்கதுப்புக்கு பக்கத்தில் இருக்குது. The area other than the sensory and motor areas called association area. association ஏரியானா என்னங்க, அந்த இடத்துல தான் வந்து என்ன ஒன்று அடிச்சோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணக்கூடிய ஏரியாவும் இருக்கும், அதேமாரி மோட்டார் ஏரியாவும் கலந்துருக்கும். அதனால் அதுக்கு பேர் அசோசியேஷன் ஏரியான்னு பேர். தட் டீல்ஸ் வித் த இன்டகிரேட்டிவ் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா? இன்டகிரேட்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கலந்து செய்யும். சச்சஸ் மெமரி, கம்யூனிகேஷன், லேர்னிங் அண்டு ரீசனிங். இன்னர் டு த கார்டெக்ஸ். கார்டெக்ஸுக்கு இன்னர் பகுதியில் போய் பார்த்தோம்னா மெடுலாவாக இருக்கும். மெடுலா என்ன கலர்னு சொன்னால் ஒயிட் அண்ட் கலர். ஏன் ஒயிட் அண்ட் கலர்னால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைலினேட்டட் நியூரான்ஸ். தட்ஸ் ஒய் கால்டு மெடுலா. என்ன கலர்? ஒயிட் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். The nerve tract between the cortex and diencephalon. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டெக்ஸுக்கும் டயன்செப்லானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி பேர் என்ன அப்படின்னா மெடுலா அப்படின்னு இருப்பாங்க. சரிங்க, இது ஒரு 3 மார்க்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேபிள் மட்டும் எத்தனை லூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 லூப்ஸ் இருக்கும். 4லேயும் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். அது 8 லூப்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ப்ராண்டல், பெரைட்டல், டெம்போரல், ஆக்சிபிட்டல். ஃபஸ்ட்டு ப்ராண்டல் லூப்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிஹேவியர், இன்டெலிஜென்ஸ், மெமரி, மூமெண்ட், இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ப்ராண்டல் லூப்ஸ். லெஃப்ட் ப்ராண்டல் லூப்பு, ரைட்டு ப்ராண்டல் லூப்ஸ் அப்படின்னு 2 லூப்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து பெரைட்டல் லூப்ஸ், லாங்குவேஜ், ரீடிங்கு, சென்சேஷன், இதை பூரா கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரைட்டல். லெஃப்ட்டு ரைட்டு பெரைட்டல்ஸ் லூப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். டெம்பரல் லூப்ஸ் எதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சு, ஹியரிங், மெமரி. சரிங்களா? பேசுவது, கேட்டல் மற்றும் ஞாபகம் இதுக்கானதாக இருக்குது. ஆக்சிபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவல் ப்ராசஸிங்னா பார்வைக்கான பகுதியாக செயல்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயினில் வந்து செரிப்ரம் அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்களா? செரிப்ரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டெக்ஸ், மெடுலா அப்படின்னு 2 இருந்தும் இந்த 2 நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயன்செப்லான். சரிங்களா? டயன்செப்லான் கன்சிஸ்டிங் largely of the following 3 paired structures. இதில் வந்து 3 பகுதி காணப்படும் டயன்செப்லானில். அந்த 3 பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபிதலாமஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அப்படின்னு 3 பார்ட்ஸ் இருக்கும். இதில் டயன்செப்லானில். சரிங்களா? ஸோ டயன்செப்லானும் செரிபிரமும் 4 பிரெயினில் இருக்குது. ஆல்ரெடி 4 பிரெயினில் இருக்கக்கூடிய செரிபிரத்தை படித்தாச்சு. நெக்ஸ்ட்டு டயன்செப்லான் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா எபிதலாமஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். ஃபஸ்ட்டு எபிதலாமஸ் ஃபார்ம்ஸ் த ரூப் ஆஃப் த டயன்செப்லான் அண்ட் இட் இஸ் நான் நெர்வஸ் டிஷ்யூ. நோட் பண்ணுவாங்க. ரூப் ஆஃப் த டயன்செப்லான் இருக்குது, ஆனால் இது என்ன டிஷ்யூ கிடையாதுங்க, நெர்வஸ் டிஷ்யூ கிடையாது. த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த எபிதலாமஸ் இஸ் வாஸ்குலார் அண்ட் ஃபோல்டட் டு ஃபார்ம் த ஆன்டீரியர் கோராய்டு ஃப்ளக்ஸிஸ். இதில் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரத்த குழாய்கள் நிறைந்து இருக்கிறது. எபிதலாமஸ் இஸ் என்னது வாஸ்குலார்னா நிறைய இரத்த குழாய்கள் இருக்குது. அண்டு ஃபோல்டட் டு ஃபார்ம் ஏ ஆன்டீரியர் கோராய்டு ஃப்ளக்ஸிஸ். அவனுடைய முன்பகுதியில் என்னவா மாறுது அப்படின்னா பல மடிப்புகளாக இரத்த குழாய்கள் மாறி அந்த என்னவா மாறுது அப்படின்னா கோராய்டு ஃப்ளக்ஸிஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டாக மாறிடுதுங்க. கோராய்டு ஃப்ளக்ஸிஸ் செக்ரீட் த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸ். பிரெயினுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளூயிட்ஸுக்கு பேர் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸ். செரிப்ரோனா பிரெயின், ஸ்பைனல்னால் முதுகு தண்டுவடம். இந்த 2க்குள்ளேயும் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட்டில் தான் பிரெயின் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்குது, மிதந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிட்டை செக்ரீட் பண்ணோம் அப்படின்னா யார் வேணும் அப்படின்னா கோராய்டு ஃப்ளக்ஸிஸ். இந்த கோராய்டு ஃப்ளக்ஸிஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னா டயன்செப்லானில் எபிதலாமஸில் இருக்குது. ஜஸ்ட் பிஹைண்ட் த கோராய்டு ஃப்ளக்ஸிஸ் த எபிதலாமஸ் ஃபார்ம்ஸ் ஏ ஷார்ட் டால்க் which end in a rounded body called pineal body. இதுக்கு பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன
காம்பு மாதிரி நீண்டு அந்த காம்புனுடைய நுனியில் வந்து ஒரு உருண்ட பகுதியாக காணப்படுகிறது. அதுக்கு பேர் பீனியல் பாடி அப்படின்னு பேர். which secrete ஹார்மோன் மெலடோனின் which regulate the sleep and wake cycle. நோட் பண்ணுங்கள், முக்கியமான ஒன்றா இருக்குது. பீனியல் பாடி எந்த செக்ரீட் பண்ணுது அப்படின்னா மெலடோனினை செக்ரீட் பண்ணும். இது வந்து நமக்கு தூக்கம் மற்றும் விழிப்பு அப்படிங்கிற சுழற்சியை ரெகுலேட் பண்ணுகிறதுங்க. நெக்ஸ்ட் தலாமஸ். தலாமஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ கிரே மேட்டர் which serve as a ரிலே சென்டர். என்ன சொல்கிறீங்க? ரிலே சென்டர். ரிலேனா என்னது? இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வரது, உள்ளே வாங்குறது. இதுக்கான இன்டர்மீடியட்டாக இருக்குது. அதே ரிலே சென்டர். ரிலே சென்டர் ஃபார் த இம்பல்சஸ் பிட்வீன் த ஸ்பைனல் கார்டு அண்டு பிரெயின். புரிஞ்சுதுங்களா? பிரெயின் ஸ்டெம் அண்டு செரிப்ரம். இதுகளுக்கு இடையில் தகவல்களை பிரித்து அளிப்பது தான் எதனுடைய வேலைங்க? இந்த தலாமஸினுடைய வேலை. ஸ்பைனல் கார்டிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி பிரெயின் ஸ்டெம்புக்கும் செரிபரத்துக்கும் அனுப்புறது தான் இதனுடைய வேலை. அப்புறம் அதே மாதிரி செரிபரத்துலேருந்து தகவலை பிரெயின் ஸ்டெம்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு அனுப்புறது தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது. சரிங்களா? வித்தின் த தலாமஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்டு அண்டு எடிட்டட் அண்டு பிளே ஏ கீ ரோல் இன் லேர்னிங் அண்டு மெமரி. நோட் பண்ணிச்சு பார்க்கலாம். இந்த தலாமஸில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுது. அந்த வந்த இன்ஃபர்மேஷனை வந்து என்ன ஆகுது அப்படின்னா எடிட் பண்ணப்படுறது. சரி, அந்த நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு எடிட் பண்ணி தான் வெளியே வர வைக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் என்ன பண்ணுது? மெமரி பண்ண வைக்குது. லேர்னிங் ப்ராசஸ்லையும் இது இன்வால்வ் ஆகுதுங்க. இட் இஸ் எ மேஜர் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் த சென்சரி அண்டு மோட்டார் சிக்னலிங். நோட் பண்ணிச்சுங்க. சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங்கான மேஜர் கோஆர்டினேட்டிங் சென்டராக இருக்குது. எது அப்படின்னா தலாமஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்ங்கிறது இந்த ஃப்ளோர் ஆஃப் த டயன்செப்லான். டயன்செப்லானுடைய என்னங்க? ஃப்ளோர் பகுதி, கீழ்ப்பகுதி, அடிப்பகுதி. The downward extension of the hypothalamus, the infundibulum. ஹைப்போதலாமஸ்னுடைய கீழ்ப்பகுதி என்னவா மாறுதுன்னு சொல்லினா ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சராக மாறும். அதுக்கு பேர் இன்ஃபண்டிபுலம். கனெக்ட் வித் த ஹைப்போதலாமஸ் வித் எ பிட்யூட்டரி கிளான்ஸ். ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி கிளாண்டோட ஜாயின் பண்ணிக்குது. இந்த ஹைப்போதலாமஸ் கண்டைன்ஸ் எ பேர் ஆஃப் ஸ்மால் ரவுண்டட் பாடி கால்டு மேமுலரி பாடிஸ். நோட் பண்ணிச்சு பார்க்கலாம். ஹைப்போதலாமஸில் என்ன இருக்குது அப்படின்னா மேமுலரி பாடிஸ் இருக்கும். that are involved in the olfactory in function. என்ன ஃபங்க்ஷன்? olfactory in function. olfactory என்னங்க? நுகர்ச்சி கதுப்புகளாக செயல்படுகிறது. வாசனை நுகர்ச்சிக்காக இது பங்கு பெறுகிறது. சரிங்களா? olfactory reflex and emotional response to the odor. சரிங்களா? இந்த துர்நாற்றத்துக்கு எதிராக நமக்கு எமோஷனல் ரெஸ்பான்ஸை கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஹைப்போதலாமஸ் மெயின்டைன் த ஹோமியோஸ்டாசிஸ் and has many center which control the body temperature. அர்ஜு பார் இதெல்லாம் நோட் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம உடம்பை எப்பயுமே ஒருநிலைப்படுத்தி வைக்குது, நிலையாக வச்சுக்குது. அடுத்து நிறைய அதில் சென்டர் இருக்குது. அந்த சென்டர் பூரா கண்ட்ரோல் பண்ணுது. எதான்னு சொல்லினா பாடி டெம்பரேச்சர் அண்ட் அர்ஜு ஃபார் த ஈட்டிங் அண்டு ட்ரிங்கிங். பசி மற்றும் தாகத்திற்கான மையமும் எங்கே இருக்குதுன்னா ஹைப்போதலாமஸில் தான் இருக்குது. பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டரு, தாகம் மற்றும் பசிக்கான சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸில் தான் இருக்குது. It also contains a group of neurosecretory cells which secrete the hypothalamic hormones. இதில் வந்து நிறைய நியூரோசெக்ரேட்டரி செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் பூரா எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா ஹைப்போதலாமஸ் ஹார்மோன். The hypothalamus also act as a satiety centers. நோட் பண்ணி பார்க்கலாம். satiety சென்டராகவும் ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஒரு 5 மார்க் நோட் பண்ணி பார்க்கலாம். லிம்பிக் சிஸ்டம். என்ன சிஸ்டம்? லிம்பிக் சிஸ்டம். The inner part of the cerebral hemisphere constitute the limbic system. The cerebral hemisphere நுடைய இன்னர் பார்ட்டில் உள்ள போய் பார்த்தோம்னா லிம்பிக் சிஸ்டம் இருக்குது. The main components of limbic system நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னா ஆல்ஃபாக்டரி பல்ப்ஸ், சின்குலேட் கைரஸ், ஆல்ஃபாக்டரி பல்ப்ஸு, சின்குலேட் கைரஸ், மேமுலரி பாடிஸ், அமக்டெல்லா, ஹிப்போகாம்பஸ் அண்டு ஹைப்போதலாமஸ். இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிம்பிக் சிஸ்டத்தில் வருது. என்ன சிஸ்டம்? லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டம் இஸ் கால்டு எமோஷனல் பிரெயின். நோட் பண்ணுங்க 1 மார்க்கு. லிம்பிக் சிஸ்டம் அதர்வைஸ் கால்டு எமோஷனல் பிரெயின் பிகாஸ் இட்ஸ் பிளே எ பிரைமரி ரோல் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ப்ளஷர். இதனுடைய முக்கியமான முதன்மையான வேலை என்ன அப்படின்னா கட்டுப்படுத்திக்கிறது, ஒருநிலைப்படுத்திக்கிறது, சமநிலைப்படுத்திக்கிறது. எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஷர், ஹாப்பி மகிழ்ச்சி, பெயின் வலி மற்றும் அந்தது, ஆங்கர் கோபம், ஃபியர் பயம், செக்ஸுவல் ஃபீலிங் அண்டு அஃபெக்ஷன். இது எல்லாத்துக்குமே எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம பேரண்ட்ஸ் சொன்னால் எதிர்த்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த டீனேஜ் பிரச்சனை, அதெல்லாம் இதுதான் காரணமாக இருக்குது. இந்த ஹிப்போகாம்பஸ் அண்ட் அமக்டெல்லா ஆல்சோ பிளே ஏ ரோல் இன் மெமரி. நோட் பண்ணி பார்க்கலாம்.
அமக்டெல்லாவும் ஹிப்போகாம்பஸும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லினா மெமரிலையும் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிரெயின் ஸ்டெம், அது ஒரு தெரியுமாக்கு நோட் பண்ணிச்சுங்க. இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் பிட்வீன் த ஸ்பைனல் கார்டு அண்ட் த டயன்செப்லான். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டுக்கும் டயன்செப்லானுக்கும் ஒரு இடைப்பட்ட பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரெயின் ஸ்டெம் அப்படின்றோம். இந்த பிரெயின் ஸ்டெம்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நோட் பண்ணுங்கள். இந்த பிரெயின் ஸ்டெம் கன்சிஸ்டிங் ஆஃப் மிட் பிரெயின், நடுமூளை, பான்ஸ் வெரோலி அப்படிங்கிறது அண்ட் மெடுலா ஒப்லாங்கேட்டா, இந்த 3 சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டெம். முக்கியமான விஷயம் நோட் பண்ணிச்சிங்க. மிட் பிரெயின், பான்ஸ் வெரோலி அண்டு மெடுலா ஒப்லாங்கேட்டா அப்படிங்கிற 3 சேர்ந்தது தான் என்னதுங்க பிரெயின் ஸ்டெம். இந்த பிரெயின் ஸ்டெம்ங்கிறது எதுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயன்செப்லானுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் இடைப்பட்ட பகுதியாக செயல்படுகிறது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பிரெயின். மிட் பிரெயின்னா நடுமூளை. சரிங்களா? இப்போ நடுமூளை என்னவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மிட் பிரெயின் இஸ் லொக்கேட்டடு. இந்த மிட் பிரெயினில் 2 பார்ட் இருக்குங்க. ஒன்று வந்து நெர்வ் டேக்கு அண்டு 4 நியூக்ளியை. சரிங்களா? ஃபஸ்ட் அந்த நெர்வ் டேக்குக்கு பேர் என்ன பேர், நெர்வ் ட்ராக்குக்கு பேர் என்ன பேருனா செரிபெல்லார் பெடாங்கிள்ஸ் அப்படின்னு பேர். 4 நியூக்ளியை இருக்கும். அந்த 4 நியூக்ளியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 சுப்பீரியர் கோலிகுலே, 2 இன்ஃபீரியர் கோலிகுலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த 4ஐ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படிம்பாங்க. சரிங்களா? நெர்வ் ட்ராக்குக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிபரல் பெடாங்கிள்ஸ், செரிபெல்லார் பெடாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 நியூக்ளியை இருக்குது பார்த்தீங்களா? அந்த 4 நியூக்ளியைக்கு என்ன பேருங்க கார்போரா குவாட்ரிஜெமினா, கார்போரா குவாட்ரிஜெமினான்னு பேர். ஸோ இப்போ இந்த செரிபெல்லார் பெடாங்கிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த டயன்செப்லான் த பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிட் பிரெயினில் என்ன இருக்குன்னா இட் லொக்கேட் பிட்வீன் த டயன்செப்லான் அண்ட் த பான்ஸ். பான்ஸுக்கும் டயன்செப்லானுக்கு இடைப்பட்ட பகுதி தான் மிட் பிரெயின் இருக்காங்க. The lower portion of midbrain consisting of a pair of longitudinal bands of nerve tissues called cerebral peduncles, which relay impulses back and forth between the cerebrum, cerebellum, pons and medulla. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா தகவல்களை பல்வேறு வழிகளுக்கு அனுப்புகிறது. யாருக்கெல்லாம் அனுப்புகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிபரம் பெருமூளை, செரிபெல்லம் சிறுமூளை, பான்ஸ் மற்றும் மெடுலா, இதுகளுக்குலாம் தகவல்களை என்ன பண்ணுது அங்கங்கே பிரித்து அனுப்புகிறது. The dorsal portion of the midbrain consisting of 4 rounded bodies called corpora quadrigemina. புரியுதுங்களா? 4 நியூக்ளியை இருக்கின்றோம். அது வந்து கார்போரா குவாட்ரிஜெமினா. 2 அப்பர், இதுக்கு பேர் என்னது அப்படின்னா சுப்பீரியர் கோலிகுலை. இந்த சுப்பீரியர் கோலிகுலையினுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் விஷன் அண்டு மஸ்குலார் டோன்ஸ் அல்லது மசில் டோன்ஸ். இன்பீரியர் கோலிகுலையினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியரிங் அண்டு பாடி மூமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த 4 நியூக்ளியஸும் ஒன்றா சேர்ந்தோம்னா கார்போரா குவாட்ரிஜெமினான்னு பேருங்க. இது மிட் பிரெயினில் இருக்கும். விச் ஆக்ட் as a ரிஃப்ளெக்ஸ் சென்டர் ஃபார் த விஷன் அண்டு ஹியரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைன் பிரெயின், பின்மூளை அப்படின்னு பார்ப்போம். இந்த ராமன் செப்லான், பின்மூளைக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ராமன் செப்லான். மிட் பிரெயினுக்கு என்ன பேருங்க மீசன் செப்லான். ஃபோர் பிரெயினுக்கு ப்ரோஷன் செப்லான். இப்போ ஹைன் பிரெயினுக்கு ராம்பன் செப்லான் ஃபார்ம்ஸ் த ஹைன் பிரெயின். இந்த ராம்பன் செப்லான் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன 3 பார்ட்ஸ்னு சொல்ல முடியுங்களா நீங்கள்? செரி பெல்லம், பான்ஸ், இன்னொன்று மெடுலா ஒப்லாங்கேட்டா அப்படின்னு இந்த 3 பார்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹைன் பிரெயின் ராம்பன் செப்லானில் இருக்கும். சரி, இட் கம்ப்ரஸ் எ செரிபெல்லம், பான்ஸ் வெரோலி அண்டு மெடுலா ஒப்லாங்கேட்டா. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ செரிபெல்லம்ங்கிறது சிறுமூளை. செரிபெல்லம் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். நோட் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிரெயின் அப்படின்னா செரிப்ரம். செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிபெல்லம். இட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 செரிபெல்லர் ஹெமிஸ்பியர். ஆமாம், எப்படி வந்து செரிபரத்தில் லெஃப்ட்டு செரிபரல் ஹெமிஸ்பியர், ரைட்டு செரிபுலர் ஹெமிஸ்பியர்னு இருந்ததோ அதேமாதிரி செரிபெல்லத்துலேயும் 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. ஒன்று வந்து ரைட்டு செரிபெல்லார் ஹெமிஸ்பியர், இன்னொன்று லெஃப்ட் செரிபெல்லார் ஹெமிஸ்பியர். 2 டைப்ஸ் இருக்குதுங்க. அண்டு சென்ட்ரல் வார்ம் ஷேப்டு பார்ட் த வெர்மிஸ். நம்முடைய மையப்பகுதியில் என்ன இருக்குதுன்னா வார்ம்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் வெர்மிஸ் அப்படின்னு பேர். இந்த செரிபெல்லம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட் மஸ்குலார் மூவ்மெண்ட் அண்ட் பாடி யூக்லிபிரியம். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல் தசையின் அசைவுகளை கண்ட்ரோல் பண்ணுது, உடலினுடைய பேலன்ஸ் ஈக்குலிபிரியம் பண்ணுதுங்க. எனி டேமேஜ் டு த செரிபெல்லம் அப்டன் ரிசல்ட் இன் அன்கோஆர்டினேட்டு வாலண்டரி மசில்ஸ் மூவ்மெண்ட். நம்ம உடம்புக்கு கட்டுக்கடங்காமல் அது வாட்டில் நடுங்க ஆரம்பிச்சிடும். பின்னாடி புடனையில் அடிபட்டுச்சு, சிறுமூளை அடிபட்டுச்சுன்னா செயலிருந்து ஒரு மாதிரி ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பான்ஸ் வெரோலி. பான்ஸ் வெரோலி அப்படிங்கிறதுனா லைஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த செரிபெல்லம். செரிபெல்லத்துக்கு சிறுமூளைக்கு முன்னாடி பகுதி இருக்கிறது தான் பான்ஸ் வெரோலி.
between the midbrain and the medulla oblongata. Midbrain-க்கும் medulla oblongata-வுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் pons varoli. The nerve fiber is the pons varoli form a bridge between the two cerebellar hemisphere. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இரண்டு சிறுமூளையின் அரைக்கோணங்களை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது யார் அப்படின்னா பான்ஸ் வெரோலி. பெருமூளையின் இரண்டு அரைக்கோளங்களை இணைப்பது எதுங்க சொல்லுங்க? கார்பஸ் கலோசம். சரிங்களா? டூ செரிப்ரல் ஹெமிஸ்பியரும் ஜாயின் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பஸ் கலோசம். டூ செரிபெல்லார் ஹெமிஸ்பியரும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பான்ஸ் வெரோலி அப்படிங்கிறதுங்க. சரிங்களா? connect the cerebral medulla oblongata with the other region of the brain. இது வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லினா பிரெயினை வந்து மற்ற ரீஜனோடையும் கனெக்ட் பண்ணுது. The respiratory nuclei found in the pons, நோட் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கான நியூக்ளியை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பான்ஸில் தான் இருக்குது. கோஆப்ரேட் வித் த மெடுலா டு த கண்ட்ரோல் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடுலா oblongata. Medulla oblongata forms the posterior most part of the brain. பிரெயினுடைய கடைசி பகுதிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா medulla oblongata. It connects the spinal cord with various parts of the brain. இது எதை ரெண்டையும் இணைக்குதுன்னு சொல்லிங்கன்னா ஸ்பைனல் கார்டை பிரெயினுடைய வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினோட என்ன பண்ணுது அப்படின்னா கனெக்ட் பண்ணுதுங்க. It receives and integrates signal from the spinal cord and send it to the cerebellum and thalamus. சிறுமூளைக்கு அனுப்புகிறது, தலாமஸ்க்கு அனுப்புகிறது தகவல்களை. எங்கேருந்து வாங்கி முதுகு தண்டுவடத்திலிருந்து தகவல்களை வாங்கி சிறுமூளைக்கும் தலாமஸ்க்கு அனுப்புகிறது யார்? மெடுலா. மெடுலா கண்டைன்ஸ் விட்டல் சென்டர்ஸ். நோட் பண்ணி வைக்கலாம். மெடுலாவில் வந்து முக்கியமான மையங்கள் காணப்படுகிறது. தட் கண்ட்ரோல் த கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளக்ஸ், ரெஸ்பிரேஷன் அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். இதயத்தினுடைய செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அங்கே தான் நடக்குது. ரெஸ்பிரேஷனுக்கான ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அங்கே தான் இருக்குது. கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகக்கூடிய ஜூஸஸ்க்கான கண்ட்ரோலும் அங்கே தான் நடக்குதுங்கிறாங்க. சரிங்களா? ரைட். பார்த்துங்க கொடுத்துருக்காங்க. தலாமஸ், பீனியல் கிளாண்டு, கார்போரா குவாட்ரிஜெமினா. கார்போரா குவாட்ரிஜெமினாங்கிறது என்னங்க? மிட் பிரெயின். மேலே சுப்பீரியர் கோலிகுலர் 2, இன்பீரியர் கோலிகுலர் 2. ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பான்ஸு. அப்புறம் இந்த செரிபெல்லார் பெடாங்கிள்ஸ் இருக்குது. மெடுலா oblongata இருக்குது. கீழே ஸ்பைனல் கார்டு. கீழே வர்றது எல்லாமே ஸ்பைனல் கார்டுங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ரிக்கிள் ஆஃப் த பிரெயின். இப்போ வென்ட்ரிக்கிள் ஆஃப் த பிரெயின், வென்ட்ரிக்கல்னால் என்னங்க? வென்ட்ரிக்கிள் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வென்ட்ரிக்கல்னால் என்னென்னு எனக்கு சொல்லுவாங்களா? வென்ட்ரிக்கல்னால் ஹாலோ கேவிட்டி. எப்படி ஹார்ட்டில் வந்து வென்ட்ரிக்கல் இருக்குதோ அதேமாதிரி பிரெயின்லேயும் வென்ட்ரிக்கல் இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ வென்ட்ரிக்கல்னாலே ஹாலோ கேவிட்டி. இப்போ ஹார்ட்டினுடைய ஹாலோ கேவிட்டியில் என்ன ஃபில்லாக இருக்குங்க? பிளட்டு ஃபில்லாக இருக்கும். அப்போ பிரெயினில் இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கல் என்ன ஃபில்லாக இருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம்? செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். கோராய்டு ஃப்ளக்ஸஸ் செக்ரேட் பண்ண செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸ். சரிங்களா? இந்த கோராய்டு ஃப்ளக்ஸஸ்ங்கிறது எங்கே இருக்குதுங்க? டைன்செப்லானில் எபிதலாமஸ்ங்கிற பகுதியில் இருக்கிறது என்னதுங்க? கோராய்டு ஃப்ளக்ஸஸ். அது எதை செக்ரேட் பண்ணா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். The brain has 4 hollow fluid filled space or cavity. பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா 4 உட்குளிந்த பகுதிகள் இருக்குது. அது திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்குது. The C-shaped space found inside the each cerebral hemisphere forms the lateral ventricle. நோட் பண்ணி பார்க்கலாம். lateral ventricle 1 and lateral ventricle 2 அப்படின்னு இருக்குது. which are separated from each other by a thin membrane called septum pellucidum. நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த ventricle 1 and ventricle 2 இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம் பெலிசிடியம் அப்படிங்கிறது தான் ஒரு மெம்பரைன் செப்பரேட் பண்ணி வச்சுருக்குது. ஈச் லேட்ரல் வென்ட்ரிக்கல் கம்யூனிகேட்ஸ் வித் த நேரோ தேர்ட் வென்ட்ரிக்கல்ஸ். இந்த வென்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டும் வென்ட்ரிக்கல் செகண்டும் யாரோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா தேர்டு வென்ட்ரிக்கலோட கனெக்ட் பண்ணுது. இந்த டயன்செப்லான் தேர்டு வென்ட்ரிக்கல் எங்கே இருக்குதுன்னா டயன்செப்லானில் இருக்குது. துரிய ஓப்பனிங் கால்டு இன்டர் வென்ட்ரிகுலர் ஃபொராமன். நோட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வென்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டும் செகண்டும் வென்ட்ரிக்கல் தேர்டோட கம்யூனிகேட் வைக்குது. வென்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டும் செகண்டும் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிபரத்தினுடைய ரைட்டு ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் இருக்கும். அந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடிய மெம்பரைன் பேர் என்ன அப்படின்னா செப்டம் பெலிசிடம் அப்படிங்கிற மெம்பரைன் செப்பரேட் பண்ணியிருக்கும். இந்த 2 வென்ட்ரிக்கல்ஸும் தேர்டு வென்ட்ரிக்கலோட கம்யூனிகேட் வைக்குது. இந்த தேர்டு வென்ட்ரிக்கல் எங்கே இருக்குதுன்னா டயன்சப்ளானில் இருக்குது. அப்போ அந்த தேர்டு வென்ட்ரிக்கலோட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் பேர் என்ன வருங்க இன்டர் வென்ட்ரிகுலர் ஃபொராமன் அல்லது ஃபொராமன் ஆஃப் மான்ரோ. ஃபொராமன் ஆஃப் மான்ரோ அப்படின்னு பேருங்க, மைண்டில் வச்சுங்க. The ventricle third is continuous with the ventricle fourth அல்லது communicate with the ventricle fourth in the hindbrain. அப்போ fourth ventricle எங்கே இருக்குன்னா hindbrainல. நல்லா மைண்டில் வச்சுங்க. தேர்டு வென்ட்ரிக்கல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க, டயன்சப்ளான் எழுதணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வென்ட்ரிக்கல் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா செரிபரத்தில் இருக்குது அப்படின்னு எழுதணும். ஃபோர்த் வென்ட்ரிக்கல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைண்ட் இருக்குதுங்கிறாங்க. அப்போ இந்த தேர்டு வென்ட்ரிக்கல் வந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கலோட கம்யூனிகேட் வைக்குது. துரிய கேனல் கால்டு அக்வாடெக் ஆஃப் சில்விசியஸ். அக்வாடெக் ஆஃப் சில்விசியஸ். அக்வாடெக் ஆஃப் சில்வியஸ் அப்படின்னு பேர். என்ன சில்வியஸ் அல்லது செரிபரல் அக்வாடெக். நோட் பண்ணிச்சுங்க. இந்த கோராய்டு ஃப்ளக்ஸிஸ் இஸ் த நெட்வொர்க் ஆஃப் பிளட் கேப்லரிஸ் ஃபவுண்ட் இன் த ரூப் ஆஃப் த வென்ட்ரிக்கல்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோராய்டு ஃப்ளக்ஸிஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லினா வென்ட்ரிக்கல்ஸ்னுடைய மேல் பகுதியில் ரூப் ஆஃப் த வென்ட்ரிக்கல்ஸில் இருக்குது. அண்ட் ஃபார்ம் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃப்ரம் த பிளட். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்டுங்கிறது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட்லேருந்தே வருது. அடுத்து ஒரு 3 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. சிஎஸ்எஃப் அப்படின்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸ். The cerebrospinal fluids provide the buoyancy to the central nervous system structures. Buoyancy என்னது மிதவைத்தன்மை. பிரெயின் மற்றும் ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு மிதவைத்தன்மை தருவது யார் அப்படின்னா cerebrospinal fluids. Cerebrospinal fluids act as a shock absorber. Shock absorber. சரிங்களா, ஷாக் அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஷாக் அப்சர்வர்ஸ் ஃபார் த பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு. இட்டு சரிங்களா, பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் அதிர்ச்சியில் வைப்ரேஷன்லேருந்து பாதுகாக்குது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அடுத்து இட் நரிசஸ் த பிரெயின் செல்ஸ் பை டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ். சரிங்களா, மூளை நரம்பு செல்களை வளர்க்குது. கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன். இட் கேரிஸ் ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் வேஸ்ட். ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி கொண்டு வருது. எங்கே இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருந்து எங்கே கொண்டு போகுது, from the brain to the blood, and maintain a constant pressure inside the cranial vessels. சரிங்களா, மூளைக்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய blood vessels-ஐ ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருங்க செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னுடைய வேலை. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு பிரெயின் படித்தாச்சு, அடுத்து ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.